எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் CPU ப்ராசஸர் இன்டெல் CPU எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்ததாக அதுக்கான மதர் போர்டு எப்படி வாங்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்டெல் மதர் போர்டு 3 லைனப் இருக்குது. அதில் HZ, ஹெச்ங்கிறது என்ட்ரி லெவல், பிங்கிறது மிட் ரேஞ்ச், ஜெட்டுங்கிறது ஹை லெவல், அதாவது ஹை அண்ட் ஓவர் கிளாக்கிங் பண்ணலாம். இதெல்லாம் என்னங்கிறத இந்த ஒரு போர்டு எடுத்து நம்ம எக்ஸாம்பிள் ஒரு போர்டை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஹெச் மதர் போர்டு, ஹெச் சீரிஸ் மதர் போர்டு. இது வந்து H610 சொல்லுவாங்க. நீங்கள் ஹெச் சீரிஸ் இது வந்து என்ட்ரி லெவலில் விராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விராம்ஸ் ப்ளஸ் ரேம் ஸ்லாட் 2 தான் இருக்கும், PCI ஸ்லாட் 1 தான் இருக்கும், ப்ளஸ் போர்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து என்ட்ரி லெவலுக்கு சூப்பரான ப்ரோடாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி லெவல் ப்ராசஸர் அதாவது i3 வாங்குறீங்கன்னா இந்த போர்டே போதுமானது. இதில் உங்களுக்கு தேவையானது இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக பி சீரிஸுங்கிறது ஒரு மிட் ரேஞ்ச் மதர் போர்டு. அதாவது i5 நீங்கள் போடுறதுனா 6 தான் இருக்குது. அதே வந்து இதில் வந்தீங்கன்னா 9 இருக்கும், 8, 9 இருக்கும். இது வந்து CPUக்கு பவர் கொடுக்குறதுக்கு நல்லா யூசேஜாக இருக்கும். அதனால் i5 ப்ராசஸர் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த போர்டு வாங்கலாம். இதில் 2 ரேம் செட் இருக்கும். இது இருந்தாலும் இது நீங்கள் அதிகபட்சமாக 64 GB 96 GB வரைக்கும் ரேம் போடலாம். இது PCI ஸ்லாட் இருக்கும். PCI வந்து இதில் வந்து PCI 3 இருக்கும். அதே இது எடுத்திங்கன்னா PCI 4 வரும். இதில் PCI 1 ஸ்லாட்டு கூட 2 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. அதே M.2 ஸ்லாட்டு இதில் 1 தான் இருக்கும். 1 இருக்குது இந்த இடத்துல இருக்கா, இது M.2 ஸ்லாட் 1 தான் இருக்குது. அதே இதில் எடுத்திங்கன்னா 2 இருக்குது. இதில் வந்து 1 இருக்கிறதுனால இது 2 இருக்குது. 2 இருக்கிறதுனால நீங்கள் 2 M.2 SSD போட்டுக்கலாம். அதுபோக போர்ட்ஸ் எடுத்திங்கனாலும் இதில் அதே அளவு போர்ட்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து 2.0 இது வந்து 2 இருக்குது. அதில் வந்து 4 இருந்துச்சு. அதே 3.2 2 தான் இருக்குது. ஆனால் பி சீரிஸ் மதர் போர்டு எடுத்திங்கன்னா 4 இருக்குது. அதுபோக ஈத்தர்நெட் லேண்ட் கனெக்ஷன் இது வந்து 2.5 GB. அதே வந்து ஹெச் போர்டு எடுத்திங்கன்னா 1 GB/s தான் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் பவராக இருக்கும். அதனால் நீங்கள் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் வாங்குறீங்கன்னா இந்த போர்டு செலக்ட் பண்ணுங்கள். அதே லோ எண்ட் தான் இந்த போர்டே போதுமானது. அதுக்கடுத்து தான் ஹை எண்ட் i7, i9 ஓவர் கிளாக்கிங் ப்ராசஸருக்கு வந்து செட் சீரிஸ் போர்டு தான் நீங்கள் போகணும். செட் சீரிஸில் வந்து விராம்ஸ் விராம்ஸ் இருக்கும். அதிகமாக 12லேருந்து 24 வரைக்கும் இருக்கலாம். அதுபோக விராம்ஸ்க்கெல்லாம் ஹீட் சிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த விராம்ஸ் வந்து நீங்கள் ஹெவியாக லோடு கொடுக்குறபோது கண்டிப்பாக ஹீட் ஆகிற போது இது ஹீட்டை கூல் பண்ணுறதுக்காக எல்லாம் கூலிங் பேட் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இதில் வந்து PCI ஸ்லாட்டே பாருங்கள், 1, 2, 3, 4 PCI ஸ்லாட் இருக்குது. அதுபோக PCI ஸ்லாட் 1 இருக்குது, அப்புறம் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுபோக போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா Type-C, இதெல்லாம் புது டெக்னாலஜி. Type-C இருக்குது. இதில் வந்து 3.2 USB, இது வந்து 3.1, இது வந்து 3.2 USB. இது வந்து இதை விட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அது இருக்குது. ப்ளஸ் வைஃபை இருக்குது. இது வந்து இந்த போர்டில் தான் நீங்கள் ஓவர் கிளாக் பண்ண முடியும், ரேமையும் ஓவர் கிளாக் பண்ண முடியும், CPU ஓவர் கிளாக் பண்ண முடியும். நீங்கள் ஹை எண்ட் ப்ராசஸர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த போர்டு தான் வாங்கணும். இந்த போர்ட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ப்ராசஸருக்கு வந்து பாட்டில் டெக் ஆகும். பாட்டில் டெக்னால் இந்த ப்ராசஸர் வந்து மோர் வேல்யூவாக இருக்கும். ஆனால் அந்த வேல்யூவை இதனால் எடுத்து கொடுக்க முடியாது. இந்த போர்டுனாலையெல்லாம் அந்த ப்ராசஸர் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணக்கூடிய ப்ராசஸர் வாங்குறீங்கன்னா செட் சீரிஸ் தான் நீங்கள் போகணும். சிம்பிளாக சொல்கிறதுனா நீங்கள் இன்டெல்லில் வந்து i3 ப்ராசஸர் வாங்கினீங்கன்னா H610 போர்டே போதுமானது. அதுக்கடுத்ததாக இருக்கிற i5ல் எந்த ப்ராசஸர் வாங்கினாலும் பி சீரிஸ் மதர் போர்டுக்கு நீங்கள் போயிடுங்க. அதுக்கடுத்து தான் ஓவர் கிளாக் பண்ணக்கூடிய எந்த சீரிஸ் ப்ராசஸர் வாங்கினாலும் நீங்கள் i3ல் வந்து ஓவர் கிளாக் பண்ணக்கூடிய ப்ராசஸரில் i5ல் இருக்குது, i7லையும் இருக்குது, i9லையும் இருக்குது. நீங்கள் i7க்கு மேலே போனாலும் இந்த போர்டு தான் வாங்கணும். இல்லை i5லேயே நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணக்கூடிய ப்ராசஸர் ஒன்று இருக்குது, அதை வாங்கினீங்கனாலும் இந்த போர்டு தான் போகணும். இதுதான் இந்த மதர் போர்டு எப்படி வாங்கணுங்கிறதுக்கான ஒரு விளக்கம். நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியும். திரும்ப பார்க்குறதும் இல்லாமல் இன்டர்நெட்டில் நீங்கள் இந்த சீரீஸை சர்ச் பண்ணி பார்த்து அதில் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்ஸ் எது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். இதில் நிறையா கம்பெனி போர்டு இருக்குது. அது ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் என்னங்கிறத
கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான் பேசிக்கானது. 3 தான் இருக்குது. அதில் 3 ஹெச்ங்கிறது என்ட்ரி லெவல், பிங்கிறது மிட் ரேஞ்ச், ஜெட்ங்கிறது ஹை எண்ட். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் என்ன ப்ராசஸர் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மதர் போர்டை செலக்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்கள் ப்ராசஸராக ஃபுல் பொட்டென்ஷியலையும் எடுக்க முடியும், அதாவது ஃபுல் பவரையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து நாம் எஸ்எஸ்டி ப்ளஸ் ரேம் இது ரெண்டும் எப்படி செலக்ட் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் இந்த இன்டெல் ப்ராசஸருக்கு எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.